பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் பலியாக நேரிடும். பிரதமர் மோடி மக்களுக்கு கொடுத்த விளக்கம். வணக்கம் நண்பர்களே. பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் ஏவுகணைகள் மூலம் அழித்தது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி நேற்று இந்த போர் குறித்து இந்திய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அப்போது அந்த போரில் என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றது, பாகிஸ்தானுக்கு இந்தியா எப்படியெல்லாம் பதிலடி கொடுத்தது என்பது குறித்து கூறிய பிரதமர் மோடி, இந்த சண்டையானது தற்காலிகமாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்தியாவை பாகிஸ்தான் சீண்டினால் நம்முடைய உண்மையான பலத்தை அவர்கள் பார்க்க வேண்டியதிருக்கும். மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் நம்முடைய இன்னொரு முகத்தை பாகிஸ்தான் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். எப்படிப்பட்ட அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கும் இந்தியா பயப்பட போவதில்லை. அதோடு இந்த தாக்குதல் மூலம் பாகிஸ்தானுக்குள் தீவிரவாதிகள் முகாம் போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு கொடுத்து வருகிறது என்பது உலகிற்கு நாம் வெளிச்சம் போட்டு விட்டோம். அதோடு இந்திய ராணுவம் ஏவுகணைகளை வீசி கொன்று குவித்த தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்பதையும் உலகம் பார்த்துவிட்டது. இதன் மூலம் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு என்பதை அனைவருமே தெரிந்து கொண்டார்கள் என்று கூறியிருக்கும் பிரதமர் மோடி, பாகிஸ்தானில் எந்த பயங்கரவாதிகளும் இல்லை என்று கூறி வந்த அந்த நாடு தற்போது இந்தியாவினால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு ராணுவ மரியாதை கொடுத்திருக்கிறது. இத்தோடு அவர்கள் பயங்கரவாதிகளை பாகிஸ்தானை விட்டு வெளியேற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் மீண்டும் அவர்களை வளர்த்துவிட நினைத்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அப்படி பயங்கரவாத முகாம்களை அழிக்காமல் அவர்களுடன் பாகிஸ்தான் உறவாடி வந்தால் அந்த நாடு பயங்கரவாதத்திற்கு பலியாக வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் பிரதமர் மோடி ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் மீண்டும் பாகிஸ்தான் சீண்டினால் போர் வெடிப்பதற்கான அபாயம் இருப்பதாகவே பிரதமர் மோடியின் இந்த பேச்சில் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த செய்தி. உச்சநீதிமன்றம் ஆணையிட்டும் நம்ப வைத்து துரோகம் செய்த மு.க. ஸ்டாலின். கூட்டணி கதவை இழுத்து மூடிய முக்கிய கட்சி. 2026 சறுக்க போகும் திமுக. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் மு.க. ஸ்டாலினை கடுமையாக அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று கொடிபிடித்து வருவதால் அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தினார் மு.க. ஸ்டாலின். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் திருமாவளவன். அதோடு பாமக, பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிக ஒரு நாளும் இடம்பெறாது என்று கூறி வரும் திருமாவளவன், ஒருவேளை திமுக கூட்டணிக்குள் பாமக வந்தால் அங்கிருந்து வெளியேறி விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்வார் என்பது உறுதியாக இருக்கிறது. இதன் காரணமாக பாமக உள்ளே வருமா, அந்த கட்சியை நம்பி விசிகாவை கழட்டி விடலாமா என்று கடும் குழப்பத்தில் இருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்கு எக்காரணம் கொண்டும் செல்லக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் கூறுகிறார். ஆனால் அவர் தந்தையான டாக்டர் ராமதாசோ திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் தற்போதைய நிலவரப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாசுக்கே ஆதரவு அதிகமாக உள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணியில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இணையும் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், வன்னியர்களின் உள்ளிட ஒதுக்கீடு விவகாரத்தில் மு.க. ஸ்டாலினை நம்ப வைத்து துரோகம் செய்துவிட்டார் என்று நெத்தியடியாக கூறியுள்ளார். அதோடு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அக்கட்சி அழுத்தம் கொடுத்து 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். ஆனால் அதையடுத்து அதிமுக அரசு பொறுப்பேற்ற போது மு.க. ஸ்டாலினிடத்தில் எவ்வளவு போராடியும் அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. முதலில் இந்த இடஒதுக்கீடு நிறைவேற்றி தருவதாக சொன்னவர் பின்னர் நம்ப வைத்து துரோகம் செய்துவிட்டார். அதோடு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு உறுதி செய்வோம் என்றார். அதன் பிறகு மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றார். அதன் பிறகு இது குறித்து வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றபோது உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பளித்தார்கள். அதோடு ஆதாரங்களுடன் அதை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் தமிழக அரசு அதை செயல்படுத்த மறுத்துவிட்டார்கள். அந்த வகையில் வன்னியர்களை திமுக அவரது வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கிறது. வட மாவட்டங்களில் வன்னியர்களின் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்தை சேர்ந்த சிலரை திமுகவில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அதன் மூலம் வன்னிய ஓட்டுகளை திமுக தங்கள் பக்கம் இழுத்து வருகிறது. அதனால் திமுகவின் இந்த துரோக அரசியலை வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு விலை போய்விடக்கூடாது. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பலத்த அடி கொடுக்க வேண்டும். மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை வன்னியர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்ப்பதால் வன்னியர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து திமுகவை திருப்பி அடிக்க வேண்டும். அப்படி அடித்தால் மட்டுமே நம்முடைய வழிக்கு அவர்கள் வருவார்கள் என்று திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசினார் அன்புமணி ராமதாஸ்.
அவரது இந்த பேச்சை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் திமுக கூட்டணியில் சேர மாட்டார், அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இணைவார் என்பது உறுதியாகி இருக்கிறது. அடுத்த செய்தி, பிரசாந்த் கிஷோரை தொடர்ந்து விஜய் வெளியிட்ட அடுத்த பில்டப் செய்தி. கடும் விமர்சனத்துக்கு உள்ளான சர்வே முடிவு. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை முதன்முறையாக சந்திக்கப் போகிறார். அதனால் அதற்குள் அக்கட்சியினர் ஏகப்பட்ட பில்டப் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராகி விடுவார் என்று கூறுகிறார்கள். அதற்கேற்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை வரவைத்து விஜய்க்கு தமிழ்நாட்டில் 15 முதல் 20% ஓட்டுகள் இருப்பதாக ஒரு அறிக்கை வெளியிட வைத்தார்கள். அதற்கு அப்போது கடுமையான விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில் தற்போது போல் மித்ரா என்கிற நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க மக்களிடம் ஒரு சர்வே நடத்தியது போன்று மீண்டும் ஒரு செய்தி வெளியிட்டு தமிழக வெற்றி கழகம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ள முடிவுகள் என்னவென்றால், 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டு 95 முதல் 115 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று ஒரு மிகப்பெரிய அண்டப்புழுகு செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். அதன் பிறகு திமுக கூட்டணி 75 முதல் 85 தொகுதிகளிலும், அதிமுக பாஜக கூட்டணி 55 முதல் 65 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சி 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக விஜய் தனித்து போட்டியிட்டு 115 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்ற செய்தி வெளியிட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கிண்டல் கேலிக்கு உள்ளாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு 35% ஓட்டுகள் கிடைக்குமாம், திமுக கூட்டணிக்கு 30-20%, அதிமுக பாஜக கூட்டணிக்கு 27.85% கிடைப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான மக்களில் 39.4% பேர் விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களாம். மு.க. ஸ்டாலினை 27% பேரும், எடப்பாடியை 18% பேரும் முதலமைச்சராக வேண்டும் என்று கூறியிருப்பது அந்த சர்வேயில் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததிலிருந்தே தங்களை பற்றி தாங்களே பில்டப் செய்திகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சர்வே முடிவை விஜய் கட்சியினர் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருவதை பார்த்ததும், முதலில் தேர்தலை சந்தியுங்கள், அப்போது மக்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம், அதற்கு முன் ஆட்சியை பிடித்து விடுவோம், அடுத்த எம்ஜிஆர் ஆகிவிடுவோம் என்றெல்லாம் எதற்கு வெற்றி பில்டப் கொடுக்கிறீர்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அடுத்த விஜயகாந்த் ஆக போகிறாரா, இல்லை கமலஹாசன் ஆக போகிறாரா என்பது தெரிந்துவிடும். அதுவரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று பலரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். கூட்டணியை விட்டு வெளியேறு, திருமாவளவனுக்கு திமுக கொடுத்த அதிர்ச்சி அட்டாக். கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் படிப்படியாக மதுவிலக்கு அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று கூறிய மு.க. ஸ்டாலின் அதை சுத்தமாக மறந்துவிட்டு இப்போது ஆண்டுக்கு 50,000 கோடி என்று இலக்கு நிர்ணயித்து மது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவனும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கொடிபிடித்து வருகிறார். ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்திய இவர் தற்போது மீண்டும் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். இது திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகளுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு எதிராக கொடிபிடிப்பதா என்று அவருக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி திருமாவளவன் ஒன்றும் திமுக கூட்டணிக்கு அவசியமே இல்லை, தேவையில்லை என்றால் போய்கொண்டே இருக்கலாம் என்றும் ஆவேசமாக திமுகவினர் செய்தி அனுப்பிவிட்டார்களாம். இதனால் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்த திருமாவளவனோ உடனடியாக அவர்களுக்கு கால் பண்ணி கோபித்துக் கொள்ளாதீர்கள், விசிகாவின் கொள்கை பூரண மதுவிலக்கு என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன், இனிமேல் டாஸ்மாகை மூட வேண்டும் என்று வாய் திறக்கவே மாட்டேன் என்று சரண்டர் ஆகியுள்ளாராம்.